ஸோ ப்ரிலிம்ஸ் வரைக்கும் நான் வந்துட்டு ஓனாக தான் ப்ரிப்பேர் பண்ணேன். மெயின்ஸ் வந்து 3 அட்டம்ப்டா வந்துட்டு நான் ஓனாக தான் ப்ரிப்பேர் பண்ணேன். பட் என்னன்னா, நான் வந்து ஒரு டாப்பர் ஆன்சரோ எதுவுமே வந்துட்டு நான் பார்த்தது கிடையாது அது வரைக்கும். ஏன்னா நமக்கு ரொம்ப ஆன்லைன் அவைலபிலிட்டி அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ நானா எழுதுறதான் ஆன்சர் அப்படின்ற மாதிரி நான் வந்து எழுதியிருந்தேன். லாஸ்ட் டைம்லாம் ஒரு 70-80 டெஸ்ட் வரைக்கும் தான் நான் எழுதிட்டு போயிருந்தேன். என்னன்னா அது ப்ராப்பரா எனக்கு வந்து எழுத தெரியல. ஆனாலும் நான் வந்து அவ்வளோ டெஸ்ட் எழுதி எனக்கு வேஸ்ட். ஸோ நான் வந்து இந்த டைம் வந்து மெயின்ஸுக்கு வந்து இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணிட்டு அங்க வந்து ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட் 3 டெஸ்ட்லயே வந்துட்டு ரைட்டிங் ஸ்டைல் வந்து கம்ப்ளீட்டா மாத்திட்டாங்க எனக்கு. மாத்திட்டு ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் வந்து நானா கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லா எழுத ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் நான் ஸ்பீடா கண்டென்ட் மட்டும் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி இது பண்ண ஆரம்பிச்சேன். லெஜிபிலிட்டியை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்தேன். அண்ட் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபேக்ட்ஸ் வந்து நிறைய இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சேன். எங்கெங்கெல்லாம் பாசிபிளோ அங்கெங்கெல்லாம் ஃபேக்ட்ஸை நிறைய கொடுத்து இது பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ எனக்கு இன்ஸ்டியூட் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. ரெஃபரன்ஸ் ஆல் ஆக்சஸ்ல வந்துட்டு எனக்கு நிறைய டாப்பர்ஸோட ஆன்சர்ஸ், ப்ரீவியஸ் பேட்சோடது, இதுக்கு முன்னாடி நடந்த குரூப் 2 மெயின்ஸ், குரூப் 1 மெயின்ஸ், மற்ற ஏசிஎஃப் இந்த மாதிரி இதோட மெயின்ஸ் எல்லாத்தோட கொஷின்ஸும் இருக்கும். ஸோ ஒரு சிலபஸ் டாபிக்லயே நமக்கு மல்டிபிள் கொஷின்ஸ் அண்ட் மல்டிபிள் வேஸ் ஆஃப் ஆன்சரிங் அதை வந்து பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கே வந்து ஆன்சர் வந்து ஃபைன் டியூன் ஆகும் நம்மள அறியாமலே. ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்க்கும்போது ப்ரிலிம்ஸ் வரைக்கும் செல்ஃப் ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் எஃபர்ட் போட்டால் பண்ண முடியும். என்ன பொறுத்த அளவுக்கு மெயின்ஸுக்கு வந்து நான் இன்ஸ்டியூட் போனது இட் மேட் அ பிக் சேஞ்ச் இன் மை ப்ரிப்பரேஷன்.